தாராபுரம் அருகே நரிக்குறவர் காலனியில் கட்டப்பட உள்ள வீடுகளுக்கு நில அளவீடு ஊராட்சி மன்ற தலைவர் நேரில் ஆய்வு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சிக்குட்பட்ட சி அம்மாப்பட்டி நரிக்குறவர் குடியிருப்பு வீடுகள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. தற்போது சிதிலமடைந்த நிலையில் குடியிருப்பதற்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருப்பதால் மிகவும் சிரமப்பட்டு வருவதாக தாராபுரத்தில் நடைபெற்ற அரசு விழா ஒன்றில் செய்தித்துறை அமைச்சர் மு. பெ. சாமிநாதன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோரிடம் நரிக்குறவர் இன மக்கள் தெரிவித்தனர். இதனால் தங்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இக்காலனி மக்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்த தமிழ்நாடு அரசு தாராபுரம் சி அம்மாப்பட்டி நரிக்குறவர் காலனியில் 2023-24 ஆண்டுக்கான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மிகவும் பழுதடைந்திருந்த 31 வீடுகளையும் இடித்து அப்புறப்படுத்திவிட்டு தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வீடுகளை விரைவாக தரமானதாக கட்டித்தர தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் உத்தரவிட்டு இதற்கான தொகை ரூபாய் 1,55 லட்சத்தை ஒதுக்கீடு செய்து பணிகளை விரைந்து முடிக்க திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜுக்கு உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தாராபுரம் நரிக்குறவர் காலனியை நேரில் பார்வையிட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் வீடு கட்டும் பணிகளை துவங்கும் முன் ஏற்கனவே உள்ள பழுதடைந்த வீடுகள் அனைத்தையும் அப்புறப்படுத்திவிட்டு நவீன வசதியுடன் கூடிய வீடுகளை கட்டுவதற்கு ஏற்ப அக்குடியிருப்பு பகுதியில் நில அளவீடு செய்து பணிகளை துவங்க உத்தரவிட்டார். இதையடுத்து தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் அரசன், வட்டாட்சியர் கோவிந்தசாமி, தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் ஆகியோர் முன்னிலையில் பழைய குடியிருப்புகளை அகற்றி அப்பகுதியை தூய்மைப்படுத்தி அளவீடு செய்யும் பணி துவங்கியது. கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி தலைவர் செல்வி ரமேஷ் நரிக்குறவர் காலனிக்கு நேரில் வந்து கள ஆய்வு செய்து பாதுகாப்பான முறையில் சிதிலமடைந்த வீடுகளை அப்புறப்படுத்தி நில அளவீடு செய்து 31 வீடுகளுக்கான இடங்களை ரத்து செய்யும் பணியை நேரில் பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியின் போது வார்டு கவுன்சிலர் நர்மதா ஈஸ்வரன், ஊராட்சி செயலாளர் நாகராஜன் மற்றும் நில வருவாய் ஆய்வாளர்கள், வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.